ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் தேதி மட்டும், விதி எண் தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் விதி எண். இப்ப நான் சொல்றது பிறவி எண் 7 கேது, விதி எண் 5 புதன். நல்ல கடவுள் நம்பிக்கை, உதவி செய்யக்கூடிய குணம், நல்ல அழகு, சுத்தமான ட்ரெஸ், பொதுஜன ஆதரவு, பேச்சு திறன் எல்லாவற்றை இருக்கு. தன்னுடைய முன்னேற்றத்திலே கவனமா இருப்பாரு. எந்த காரியம் சீக்கிரமா நடக்கலைன்னா இவருக்கு கோபம் வந்துடும். வாழ்வில் ஜெயிக்க பலவிதமான திட்டங்களை போட்டுக்கிட்டே இருப்பாரு. காதல் விஷயத்துல ஈடுபடுவாரு. மந்திரம், ஜாதகம், வசியவற்றில ரொம்ப ஈடுபடுவாரு. தனக்கு பிடிக்காத விஷயத்துல தலையிட மாட்டாரு. ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டு உழைச்சுக்கிட்டே இருப்பாரு. எந்த காரியமும் தன்னுடைய நேரடி பார்வையில நடக்கணும்னு ஆசைப்படுவாரு. முன்கோபத்தினால தவறுகள் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பாரு. பிறருக்கு உதவி செய்யும் போது தான் எந்த சிக்கல்லையும் மாட்டிக்க கூடாது நினைப்பாரு. இவருடைய கோபத்தினால் நண்பர்கள் அவ்வளவா இருக்காது. தன்னுடைய பேச்சிலே எதிர்நிலை ஏற்படுத்திக்குவாரு. எதையும் உடனே ஒத்துக்க மாட்டாரு, எதிர்த்து பேசுவாரு. மனக்குழப்பம், மலச்சிக்கல், வாய்வு, கண், காது, மூக்கு, ஸ்கின்னு, தலைவலி ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது பொதுவான குணம். பேருக்கு தகுந்த மாதிரி குண அமைப்பு மாறும். உங்க பேரை சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்களை சொல்றேன். இதை பயன்படுத்திங்க.